வணக்கம் மக்களே. இந்தியா vs ஆஸ்திரேலியா ஃபோர்த் டெஸ்ட் மெல்போர்ன்ல நடக்க போகுது. சீரிஸோட மிக முக்கியமான மேட்ச் இது. ஏன்னா சீரிஸ் எந்த பக்கம் போகுங்கிறதே இந்த மேட்ச் தான் டிசைட் பண்ணோம். அந்த மேட்ச் டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம பாய்ஸ்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க. வாங்க கடையை திறக்கலாம். பாக்ஸிங் டே டெஸ்ட்னா நாங்கள் ஏதோ ரெண்டு கண்ட்ரி பெரிய கான்டெஸ்ட் போறதுனால சண்டை போடுறதுக்கு தான் அப்படி பேர் வச்சிருக்காங்க போல நினைச்சிட்டு இருந்தோம் ரொம்ப நாளா. அப்புறம் தான் தெரிஞ்சது கிறிஸ்மஸ் முடிச்ச அடுத்த நாள் இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு gift கொடுக்கறது, இந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு gift கொடுக்கறது, இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி gift கொடுக்கறது தான் பாக்ஸிங் டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு நல்ல புனிதமான வார்த்தையை ஏதோ சண்டை அந்த மாதிரி நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதனால எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த பாக்ஸிங் டே ஒரு சூப்பர் கிஃப்டா ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவுக்கு இதை வின் பண்றது கொடுப்பாங்கன்னு தோணுது. அது கொடுக்க போறாங்களா இல்ல பாக்ஸிங் டே பேருக்கு ஏத்த மாதிரி அடிச்சு துவைக்க போறாங்களான்னு மேட்ச் போறப்பதான் தெரியும். கிஃப்ட் கொடுத்து என்னடா பிரயோஜனம்? சாம்பியன்ஷிப் போயிட்டு நீங்க வின் பண்ணா பரவாயில்ல, நீங்களே வேடிக்கை தான் பார்க்க போறீங்க. எதுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு வேஸ்டா? இல்ல நீ அது 2 வாட்டி உள்ள வச்சு நடத்திட்டு இருக்க, 3வது வாட்டி மிஸ் ஆகாது. அதை பத்தி உனக்கு தெரியல. நாங்கெல்லாம் எம்ஜிஆர் மாதிரி அப்புறம் 3 அடி வந்துருக்க போல. 4வது வாட்டி சூப்பர் வின் பண்ணுவோமா? ஓ அதுதான் சீரிஸ் முடிஞ்சோம். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? சரி, இந்த சீரிஸ் மட்டும் வருவோம். ரொம்ப எதிர்பார்ப்புல இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்டுக்கு பிச் ரிப்போர்ட்லாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. அப்படியே பச்சை பசேர்னு ஒரு போட்டோ வந்துச்சு. எல்லா சீமல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணோம் அதுன்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா எப்பயும் போல பேட்டிங் ஃபோர்த் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா ஒரு மைண்ட் செட்டோட இப்ப பாரு பேட்டிங் சூஸ் பண்றது மாதிரி இல்லாம இந்த வாட்டி எனக்கு பவுலிங் சூஸ் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ பிச்சு பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இனிஷியலா. ஸோ எப்படி ஒரு டீம் ஆடுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு தோணுது. ஸோ அது எந்த டீமா இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி, ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளோ ஸ்கோர் பண்றாங்களோ அதை பொறுத்தே எனக்கு தெரிஞ்சு மேட்ச் டிசைட் ஆயிரும். ஏன்னா ஃபோர்த் இன்னிங்ஸ் வந்து ஆப்வியஸா கஷ்டமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணி லீடு வைக்கிற டீம் ஃபோர்த் இன்னிங்ஸ் கம்மி டார்கெட் இருந்தாலும் அவங்க அடிச்சு ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும் நிலைமை. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்ற பொறுத்து பார்ப்போம். ஆனா இது வரையும் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து இந்தியா இது வரையும் பெர்ஃபார்மே பண்ணல. ரன் எல்லாம் கம்மியா தான் அடிச்சிருக்கோம். கோலி ரோஹித்தோட ஆவரேஜும் பார்த்தோன்னா less than 10ல தான் இருக்கு. ஸோ கஷ்டம் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிக்கிறது. இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல உங்களுக்கும் ஹெட்டை தூக்கியாச்சுல, நீங்களும் ஒன்றும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அதுதான் உண்மை. எவ்வளவு ஒருத்த காப்பாத்தி விடுவா. கம்மிங் டு த பிச் கண்டிஷன்ஸ், நம்ம கடைசியா விளையாண்ட 2 பாக்ஸிங் டேவுக்கும் பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. 18-19ல கொஞ்சம் பேஸ் கம்மியா தான் இருந்துச்சு. அப்புறம் 20-21ல என் தலைவன் செஞ்சுரி போடுறப்போ கொஞ்சம் பேசி அண்ட் பவுன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆப்வியஸா ஆஸ்திரேலியன் பேசர்ஸ் ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பாங்க இந்த பிச்சை பார்த்துட்டு. நீ சொன்ன மாதிரி பேஸ் வேற கம்மிங் ஓவர் த இயர்ஸ் கூட்டிட்டே வந்திருக்கான்னு சொல்ற. அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கும் நல்லா ஆடணும்னு காத்தி சொல்றான். இந்த 2 கருத்தை எடுத்து பார்த்தோம்னா பேசர்ஸ் செம அட்டாக் பண்றது ஆஸ்திரேலியால தான் இருக்கானுங்க. இவனுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்கன்றது செம டவுட்டா தான் இருக்கு. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இப்பெல்லாம் புலம்பாத பிரகா, பிலீவ் இன் ரோஹித் சர்மா. தேங்க்யூ. கம்மிங் இன் டு சேஞ்சஸ், நம்மளுக்கு இப்போ வந்துட்டு தனுஷ் கோட்டியான் அப்படின்ட்டு ஒரு புது பிளேயர் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்குவாட்ல 4th and 5th டெஸ்ட்டுக்கு. ஸோ ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் அவரு. இதுக்கு முன்னாடி இந்தியா 7 வேற விளையாண்டுருக்காரு ஆஸ்திரேலியால. ஸோ அதனால அவரை ப்ரிஃபரன்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்புறம் நம்ம ஆக்சுவலா 5 பவுலிங் ஆப்ஷன்ஸோட போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வருது. ஸோ 5 பவுலிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிதிஷ்குமார் ரெட்டியை தான் மைட் பி அவங்க மாத்துவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் கூட சேர்ந்து இருக்கு. ஏன்னா கடந்த 4 இன்னிங்ஸ்ல அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் ட்ரஸ்டபுளா விளையாண்டுட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா. சோ அவங்க ஏன் அந்த 5th பவுலிங் ஆப்ஷன் நிதிஷ்குமார் வச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணல அப்படின்னு தெரியல. ரொம்ப மினிமலான ஓவர்ஸ் தான் போட்டிருக்காரு 3 மேட்ச் சேர்த்து. சோ இதெல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா 5th பவுலர் ஆப்ஷனா அவங்க பிரசித் கிருஷ்ணாவுக்கு போகலாம். ஏன்னா பிச்சு கண்டிஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப பேசியா இருக்கும் அப்படின்னா பிரசித் கிருஷ்ணாவுக்கு போகலாம். பாப்போம் எப்படி எடுக்கிறாங்க என்னன்னு தெரியல. நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் எடுத்தா வேலைக்கே ஆகாது ப்ரோ. இந்தியாஸ் பெஸ்ட் பேட்டர் உட்கார வச்ச மாதிரி ஆயிரும். அந்த சீரீஸ்ல அவர் தான் நல்லா ஆடிட்டு இருக்காரு. அவர்லாம் கண்டிப்பா உட்காரவே வைக்க கூடாது. ஸோ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கம்மிங் டு பேட்டிங் சேஞ்சஸ், எனக்கு பர்சனலா என்ன தோணுதுன்னா ரோஹித் சர்மாவை டாப் ஆர்டர்லயே ஆட வைக்கலாம். ஸோ கில்லு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு இந்த மேட்ச்ல சும்மா ஒரு ட்ரை தான். கில்லுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓப்பனிங் பேர் நம்ம மாற்றவே போறது இல்லை.
ஒன் டவுன் ரோஹித் சர்மாவை கொண்டு வந்துட்டு ஃபாலோட் பை விராட் கோலி, ரிஷப் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தரையும் கொண்டு வந்துட்டு நம்ம ஜடேஜாவையும் வச்சிருந்தோம்னா பேட்டிங் டெப்த்தும் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்பின் ஆஃப் ஸ்பின்னும் கிடைக்கும், ஜடேஜாவும் போட போறாரு, நம்ம பிக் ஸ்கோருக்கும் எய்ம் பண்ணலாம். ஸோ நிறைய ரன்ஸ் போட்டோம்னா நம்ம டிரைவர் சீட்ல இருக்கலாம் மேட்ச் ஸ்டார்டிங்லேயே. ஸோ அது ஒரு பாயிண்ட் எனக்கு தோணுது. அதான் இப்போ நீ பிக் ஸ்கோர் இந்தியா எடுக்கணும்னு சொல்லும் போது எனக்கு இந்த பாயிண்ட் சொல்லணும். இது இப்போ இங்க ஆஸ்திரேலியா சேஞ்சஸ் பார்த்தோன்னா ஹெசல்வுட் இன்ஜுரி ஆகி போனதுக்கு அப்புறம் நம்ம போலாண்ட் உள்ள வந்திருக்காரு. ஸ்கால் போலாண்ட் வந்து டெபியூவே வந்து மெல்போர்ன்ல தான் பண்ணியிருக்காரு. 6 விக்கெட் ஆல் வேற ஃபர்ஸ்ட் மேட்சே. அதுவும் இந்தியா கூட அவர் எப்படி போடுவாருன்றத பார்த்துட்டே தான் இருக்கும் எல்லா வாட்டியும். அவர் ரவுடியா ஃபார்ம் ஆனதே மெல்போர்ன் கிரவுண்ட்ல தான். அதான் சொல்றேன். இப்போ எப்படின்னா ஹெசல்வுட் இன்ஜுரி ஆனதுக்கு சந்தோஷமே பட முடியல யாருமே. அந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இவரே மெயின் பிளேயர் தான். ஏதோ மெயின் பவுலர்ஸ் 3 பேர் இருந்ததுனால வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் மாதிரி தான் வந்தோன்னே கண்டிப்பா ஒரு சம்பவம் இருக்கு. ஆஸ்திரேலியா பவுலிங் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி கம்மின்ஸ்டா இருக்காங்க, எல்லாருமே ஒரு இதுல தான் இருக்காங்க. இப்போ போலண்ட் ஆட் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். இன்னும் மெயினா எனக்கு என்ன தோணுதுன்னா நெதர்லாண்ட் வந்து இந்த சீரீஸ்ல இது வரைக்கும் பெருசா பெர்ஃபார்மே பண்ணல. ஆக்சுவலா ஸ்பின்னும் எடுபடலன்றது 2 டீம்லயும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு சேஞ்ச் ஓவரா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா நெதர்லாண்டுக்கு ஐ மீன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவரோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்றதை தாண்டி செகண்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா லீடிங் விக்கெட் டேக்கரா கூட அவர் தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. அடுத்ததா ஆஸ்திரேலியா பேட்டிங் சைடு வந்தோம்னா ஒரு சேஞ்சஸ் மெயினா கொண்டு வந்திருக்காங்க. மிக்ஸ்வினியை தூக்கிட்டு சாம் கான்ஸ்டாஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது 4th யங்கஸ்ட் ஆஸ்திரேலியன் பிளேயர். ஸோ அவர் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட்லயும் பயங்கரமா கொடுத்திருந்தாரு. ஸோ பும்ரா பவுலர் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு வந்து பால் தான் மேட்ரு, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அது எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஏன்னா ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் உள்ள எப்படியும் வர்றவங்க அந்த மைண்ட் செட்ல தான் உள்ள வருவாங்க. சொல்லு. ஸோ ஆஸ்திரேலியா இந்த பேட்டிங் சேஞ்ச் வந்து பார்த்தோம்னா மெயினா பும்ராவோட பவுலிங் ஃபேஸ் பண்றதுக்காகவே இந்த சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா ஸ்மித் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு போன டெஸ்ட்ல. அதுக்கப்புறமா லாபிஷனும் ஒரு இன்னிங்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. கம்பேர் டு சீரியஸ் ஸ்டார்டிங்ல எப்படி பேட்டிங் இருந்துச்சோ போக போக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் ஹெட், காலங்காலமா அவரை வச்சுதான் அந்த நம்பிக்கையில தான் போயிட்டு இருக்கு. ஸோ பேட்டிங் வைஸ் வந்து இந்த சேஞ்சஸ் தான், இதுதான் வரப்போதுனே ஃபர்ஸ்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இருக்க போகுது ஸ்குவாட். இப்போ இந்த நீ சொன்ன அந்த பேட்டிங் சேஞ்சஸ்லயே என்னன்னா நேதர் மெக்ஸ்வினி இப்போ இந்த சீரீஸ் தான் வந்திருக்காரு டெபியூ. அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம பும்ரா எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. அதை கண்டிப்பா அடுத்த 2 மேட்ச்ல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸ்கோர் வந்து அதை பெருசா காட்டலன்றது உண்மைதான். ஆனா நல்ல ஒரு டெக்னிக்ல இருந்து எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அது போக பும்ரா மாதிரி ஒரு டாப் கிளாஸ் பவுலரை கொஞ்சம் டைம் ஆகும் யாரா இருந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு. ஸோ அவரு டைம் எடுத்து இப்பதான் கொஞ்சம் வந்திருக்காரு. ஸோ அவரை பேக் பண்ணாம டக்குன்னு ரிமூவ் பண்ணி இன்னொரு யங்ஸ்டரை கூட்டு வரதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல. ஸோ இன்னும் 2 மேட்ச் தான் இருக்கு. ஸோ இப்போ அவர் புதுசா இன்னொருத்தரை கூட்டு வந்து அவரை வச்சு அடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுவும் இப்போ ஒரு டிசைடர் மேட்ச் மாதிரி. ஸோ இதுல எனக்கு வந்து அந்த சேஞ்ச் எப்படின்னு தெரியல. நேதன் மிக்ஸ்வினியே இருந்திருக்கலாம் தான் எனக்கு தோணுது. இல்ல இப்போ இவங்க வந்துட்டு நேதன் மெக்ஸ்வினியை தூக்கிட்டு கொனஸ்டாஸை கொண்டு வந்தா பும்ரா அப்ப மட்டும் என்ன பண்ண போறாரு, நீ ஓடுனா மட்டும் நீ விட்டுருவேனாடா அப்படின்னு வந்து அவர் தான் எடுக்க போறாரு. இது தேவையில்லாத வேலை. ஒரு யங்ஸ்டரு ஃபர்ஸ்ட் சீரீஸ், ஸோ அவங்க ஃபுல்லா சான்ஸ் கொடுத்து பார்த்துருக்கலாம். இப்போ கொனஸ்டாஸ் அவுட் ஆனாருன்னா அவருக்கும் கான்ஃபிடன்ஸ் போகும், மெக்ஸ்வினிக்கு இப்போ கான்ஃபிடன்ஸ் போயிருக்கும். இது என்ன கைண்ட் ஆஃப் இதுன்னே தெரியல. இது கேட்டா மைண்ட் செட் ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் வேற ஏதாவது சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம போனா சரி பாத்துக்கலாம். அப்படி இல்ல, ஓப்பனிங் ஸ்பாட் வந்துட்டு அவங்க சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஸோ ஏன்னா ஆல்ரெடி கவாஜா 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு இந்த சீரீஸ்லயே, அதனால அவரை டச் பண்ண முடியாது அவங்க. ஸோ அதனால வந்துட்டு மெக்ஸ்வினி தான் அங்க தேல்புத்திரி சிங் மாதிரி இருந்திருக்காரு, தூக்கிட்டாங்க, அவ்வளவுதான். பார்த்தா கமெண்ட்ரி பாக்ஸ்ல வேற 2 செஞ்சுரி போட்டாரு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. அதான் பிரகா குரு சொன்னது கரெக்ட் தான். பட் ஆனா ஆஸ்திரேலியா வந்து ஒரு கேம்பிள் மாதிரி ட்ரை பண்றாங்க. பட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டா ஆஸ்திரேலியா ஃபேவரா போக சான்ஸ் இருக்கு. பாப்போம் எப்படி நடக்குதுன்ட்டு. ஸோ அவ்வளவுதான் சேஞ்சஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆஸ்திரேலியா இது ஒரு திணிக்கிடும் சேஞ்ச். இந்தியாவில வேற என்னெல்லாம் சேஞ்ச் பண்ண போறாங்கன்னு தெரியல, ஒரு மாதிரி சீக்கிரட்டா தான் வச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த டெஸ்ட் மேட்ச்ல யாரு பெர்ஃபார்ம் பண்ணுவா, புதுசா ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட எதிர்பார்ப்பு சொல்லுங்க. இந்தியா ஆஸ்திரேலியா 2 டீம்லயும் யார் பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? நீ ஸ்டார்ட் பண்ணு குரு. இந்தியாவில பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாட்டி ரோஹித் சர்மா மேல அபார நம்பிக்கை இருக்கு. ஸோ கண்டிப்பா அவர் ஆல்ரெடி இன்டர்வியூ வேற கொடுத்துருக்காரு, எல்லா செக் பாக்ஸ் டிக் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வரைக்கும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா ரோஹித் சர்மா மேல நம்பிக்கை இருக்கு. ஸோ பவுலிங்ல வந்துட்டு உனக்கு நம்பிக்கை இருக்கா? அது அப்படி சொல்லு. கண்டிப்பா அந்த வீடியோலாம் என்ன அப்படின்னா வெளியே வந்துட்டு
அவர் எப்படி ஃபார்ம்ல இருக்காருன்னு காட்டாம இருக்கணும்ன்றதுக்காக சர்ப்ரைஸா வந்து அடிப்பாரு எங்க ஆளு. சரி, அடிச்சாங்க. எனக்கு ஒரு டவுட். நீக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே, முட்டி சேஃபா தானே இருக்கு. எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பிள் தான், ஆஸ்திரேலியன்ஸை குழப்பறதுக்கு தான். ஸோ பவுலிங்ல அந்த மாதிரி வந்துட்டு சிராஜ் நம்புறேன். ஏன்னா அவர் இங்கதான் டெபியூட் ஆனாரு டெஸ்ட்ல. ஸோ டெபியூட் ஆன இடத்துலயே வந்துட்டு நான் யாருன்னு காட்டுறேன்ற மாதிரி பவுலிங் பண்ணுவாருன்னு எதிர்பார்ப்போம். ஆஸ்திரேலியால லபுஷேங் நல்ல ஃபார்முக்கு வரலாம். பவுலிங்ல கமின்ஸ் அவர் தான் இப்போ ருத்ரதாண்டா ஆடிட்டு இருக்காரு இந்த சீரீஸ்லயே. எனக்கு இந்த டெஸ்ட்ல இந்தியா பேட்ஸ்மேன் யார் மேல கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா நான் ஜெய்ஸ்வால் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு பிக் ஸ்கோர் போவார்னு எதிர்பார்க்குறேன். இந்தியன் பவுலிங் ஆஸ் யூஷுவல் எனக்கு பும்ராவை தவிர வேற யாருமே தோணல. ஸோ கண்டிப்பா திரும்பி வந்து ஒரு செய்கை காத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியன் பேட்டிங்ல குரு சொன்ன மாதிரி எனக்கும் அபிஷேக் மேலதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டுருவாரோன்னு. ஆஸ்திரேலியன் பவுலிங்ல தலைவன் மிச்சல் ஸ்டார்க்கு தான். எனக்கு இந்தியா பேட்டிங்ல கில் மேல நம்பிக்கை இருக்கு. ஸோ கொஞ்சம் சீக்கிரமா அவுட் ஆகாம கொஞ்சம் பிக் ஸ்கோருக்கு கன்வெர்ட் பண்ணுவாருன்னு தோணுது. பவுலிங் சைடு வந்து ஆப்வியஸா பும்ரா தான். எனக்கு அதை தவிர மற்றவங்க யார் மேலேயும் பெருசா நம்பிக்கை இல்லை. அடுத்து ஆஸ்திரேலியன் சைட் போனோம்னா எனக்கு ஸ்மித் மேல கொஞ்சம் கான்பிடென்ட் இருக்கு, இந்த டைம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. பவுலிங் சைடு வந்து ஹோம் பிளேயர் போலன் மேலதான் பெரிய கான்பிடென்ட் இருக்கு. எனக்கு இந்தியா பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார்னு ஒரு நம்பிக்கை, ஆசையும் கூட சொல்லலாம். பவுலிங்ல ஆஸ் யூஷுவல் பும்ரா தான், அது நம்ம எல்லாருக்குமே காமனா அவர் தான் தோணிட்டு இருக்கு. எனக்கும் அதே தான். ஆஸ்திரேலியா பக்கம் பார்த்தா எனக்கு அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நேதன் லைன் ஒரு இம்பாக்ட் இந்த மேட்சாவது கொடுப்பாருன்னு தோணிட்டு இருக்கு. ஸோ நேதர்லாந்து அண்ட் போலண்ட், ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பேட்டிங்ல வந்து ஸ்டீவ் ஸ்மித் ஃபார்முக்கு வந்ததுனால அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணுவாருன்னு தோணுது. ரேயர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு, ஓகே. பாக்ஸிங் டெஸ்ட் வின்னர் யாரா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? இவன் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா இவன் எப்படியும் யார சொல்ல போறான்னு தெரியுது. இருந்தாலும் நீயே ஸ்டார்ட் பண்ணு திவாகர். எனக்கு ஆஸ்திரேலியா தான் தோணுது. ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் இந்தியா விளையாடின கண்டிஷன், பிச் கண்டிஷன் வேற 2021ல. அதுக்கப்புறமா பிச் கண்டிஷனே மொத்தமா கொத்தி போட்டு மாத்தி வச்சிருக்காங்க. சோ பாப்போம். எனக்கு ஆஸ்திரேலியா தான் டாமினேட் பண்ணணும்னு தோணுது. எனக்கு வந்து இந்தியா தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னு ஒரு ஆசையா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த கேப்டன்ஸ்ல வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும்னே நமக்கு தெரியல. அதனால ஒருவேளை ஆஸ்திரேலியா வின் பண்ணிடுவாங்களோன்னு தோணுது. இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு இப்ப நீ என்ன ஆன்சர் பண்ணனே புரியல. இந்தியா ஜெயிக்குங்கிறியா இல்ல ஆஸ்திரேலியா ஜெயிக்குங்கிறியா? இல்ல அவனுக்கு வந்து ரிசல்ட் வச்சு ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணோம். ஆனா அவனுக்கு ஆசை உள்ளுக்குள்ள இந்தியா தான் வின் பண்ணோம் அப்படின்ட்டு, அததான் அப்படி சொல்ல வர்றாரு. உண்மைதான், ஒரு ஆசையும் இருக்கு, அதோட பயமும் இருக்கா. பயம் கலந்த ஆசையோட நான் ஒரு ஏதோ ஒரு பதில் வச்சு உளறிட்டேன். விடுங்க, அவனை விரட்டி விரட்டலையா? அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படதான் செய்யணும். லேஸ் வாட்டா கேளுங்க, சொன்னா சொல்லட்டும், சொல்லலாம் விட்டுருவோம். நீ கண்டினியூ பண்ணு. சரி ரைட்டு. எனக்கு பார்த்தா பேட்டிங் ஆஸ்திரேலியாவோட இந்தியா மேலதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்தியா தான் கண்டிப்பா டாமினேட் பண்ணோம். ஆனா பவுலிங் வின்ஸ் மேட்சஸ்ன்றதுனால எனக்கு ஒரு எட்ஜ் ஆஸ்திரேலியா தான் கொடுக்க தோணுது. ஸோ ஆஸ்திரேலியா தான் எனக்கு தோணுது. எனக்கு என்ன அப்படின்னா மெல்போர்ன்லயே அப்பர் ஹேண்ட் இந்தியாவுக்கு தான் இருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸா ஆஸ்திரேலியாவை மெல்போர்ன்ல வச்சு டிஃபீட் பண்ணதுன்னா இந்தியா மட்டும்தான். ஸோ அட்வான்டேஜ் இந்தியா தான் இங்க. ஸோ இந்தியா தான் கண்டிப்பா வின்னரா வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்தியா திவாகர் ஒரு ஆள் இருக்காங்க. இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா வின் பண்ணணும்னு சொன்ன உடனே 3 பேர் சிரிச்சீங்க. ஆனா 3 பேரும் ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க. புரியல எனக்கு. நான் ஆஸ்திரேலியா வின் பண்ணணும்னு கான்பிடென்டா சொல்ல, ஸ்லைட் எட்ஜ் தான் கொடுத்துருங்க. அவனும் கான்பிடென்டா சொல்லல. ஸ்லைட்டா ஒரு மிஸ்டேக் போட்டு ஆஸ்திரேலியா சொல்லிருக்காங்க. ஆஸ்திரேலியா வின் பண்ணணும் நான் சொல்லல. ஆஸ்திரேலியா மட்டும் தான் சொன்னேன், நான் இந்தியா பக்கமே வரவே இல்லை. அப்படி தைரியமா சொல்லலாம். சரி ரைட். சந்தோஷமா இருக்கியா திவாகர்? சந்தோஷமா இருக்கியா? அவ்வளவுதான். ஏன்னா டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சந்தோஷம் இருக்காது, அதுக்குதான். வேற ரொம்ப பேசி வைக்கிறான் இப்பவே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பாக்ஸிங் டே டெஸ்ட் ப்ரிவியூ அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இதை பத்தி டீட்டெயில் நம்ம மேட்ச் ஆரம்பிச்ச அப்புறம் இன்னொரு வீடியோல பேசலாம். அதே மாதிரி நம்ம பங்காளியும் பாக்ஸிங் டே டெஸ்ட் ஆட போறாங்க சவுத் ஆப்பிரிக்கா கூட. பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா, அதுவும் வந்து ஒரு மாதிரி WTCக்கு ஒரு முக்கியமான மேட்ச். அதுவும் எப்படி போகுதுங்கிறத சேர்த்தே நம்ம பேசுவோம். இது வரைக்கும் எல்லா வீடியோஸ்க்கும் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிக்கெட் கலை கலா.